20 வயசு பையனை அனிருத்தோட கம்பேர் பண்றாங்களா? அட ஆமாங்க. சமீபத்துல சோசியல் மீடியால பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. படங்களை வச்சு ஒரு மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாய் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் ஒன்று கொடுத்துருக்காருங்க. என்னமே அடி உன்னால அப்படின்ற பாடலாம் நல்ல ஒரு வைப் மெட்டீரியலான ஒரு பாடலா இருந்தது. இவரு சமீபத்துல ஒரு சில படங்கள்லாம் வந்து கமிட்டே இருக்காரு. அதுவும் பெரிய ஸ்டாரோடைய படம். இன்னைக்கு ஒரு டீசரை வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய ஒரு நடிகரை வச்சு மியூசிக் பண்றாரு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஆர்ஜேவா இருந்து சினிமால காமெடியனா பிளே பண்ணி கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில பேசப்படும் ஒரு பர்சனா இருக்காரு. இது போக லீட் ரோல்ல ஆக்டராகவும் வந்து பிளே பண்ணியிருக்காரு. டைரக்ஷனும் வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் பெருசாகவும் பண்ணல. சூர்யா என்ற நடிப்பின் நாயகனை வச்சு கருப்பு அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு ஆர்ஜே பாலாஜி. ஏற்கனவே அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு சென்ற மாதம் வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு சூர்யாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு டீசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 மாசம் எனக்கு ரொம்ப பிஸியா இருந்தது, அதனால தான் ஐபிஎல் கிரிக்கெட் கமெண்ட்ரியே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தரமான ஒரு டீசரா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. கஜினி படமாகட்டும், எதற்கும் துணிந்தால், இன்னும் சூர்யாவுடைய படங்கள் அப்படின்னு சொல்லி லைட்டா ரெஃபரன்ஸ் கொடுத்து படத்துல ஒரு முக்கியமான ஒரு கதையை கொண்டுட்டு போய் ஒரு மாசான ஒரு பக்கா ஆக்ஷன் மூவியா இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் பேஸ்டாகவும் இருக்க போதுங்க. அவருடைய லுக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு செம சூப்பரா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்துல டபுள் ஆக்ஷனா வந்து சூர்யா பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மேபி விஜயோட படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வந்து அட்லாம் பண்ணி வச்சாருன்னு, அந்த மாதிரி கூட இருக்கலாங்க. தீபாவளி அப்படின்னு பேசப்பட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட வந்து டீசர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொறுத்து பார்ப்போம். ஏற்கனவே தீபாவளிக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் அண்ட் துர்விக்ரம் நடித்த படங்கள். இது போக இந்த படமும் வருதான்றதையும் பொறுத்து பார்ப்போம்.